தமிழர் கழகம் எப்போ உருவாச்சுங்க? கர்நாடகத்தில் ஒரு தீபாவளி காலத்தில் அங்கு வெடிகுண்டு வைக்க முயற்சி செய்ததாக விஜயமூர்த்தி என்கிற தோழரை தலைப்படுத்துகிறாங்க. தலைப்படுத்தி அவர்களுக்கு அரசியல் வகுப்பெடுத்ததாக அறிஞர் குணா அவர்களையும், தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கியத்துறை தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களையும், நம்முடைய தோழர் சுப முத்துக்குமார் அவர்களையும், இன்னும் சிலரை சேர்த்து 13 பேர் மேல ஒரு சதி குற்ற வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்குல பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயாவையும் இவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என நீண்ட நாள் சிறையில் இருக்கின்ற இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டமைப்பை, இங்கு போராடுவதற்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவோம் என்று தமிழ்நாடு இளைஞர் பேரவை முயற்சி செய்தது. அப்போது தமிழ்நாடு இளைஞர் பேரவையினுடைய துணையில் ஏற்கனவே தொடர்பில் இருந்த நெல்லிக்குப்பம் தமிழின இளைஞர் குழு, புதுக்கோட்டை தமிழ் மன்றம், பாவாணன் அண்ணன் தலைவராக இருந்த புதுக்கோட்டை தமிழ் மன்றம் ஆகிய அமைப்புகள் அந்த கூட்டமைப்பை உருவாக்கினோம். அந்த கூட்டமைப்பின் பெயர் தமிழர் உரிமை பாதுகாப்பு கூட்டு இயக்கம். இந்த கூட்டு இயக்கம் தொடர்ச்சியான சுவரொட்டி வெளியிடுவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. இந்த போராட்டங்கள் ஊடாகவே தோழர்களுக்குள் கலந்து பேசுகின்ற அரசியல் பரிமாற்றங்கள் நடந்து ஒரு அமைப்பாக செயல்படுவது சரி என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த அடிப்படையில் அந்த கூட்டு இயக்கத்தினுடைய கூட்டம் புதுக்கோட்டையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்முடைய மறைந்த தோழர் முத்துக்குமார் தான் அந்த ஏற்பாடு செய்தார். முத்துக்குமார், இமை சுரேஷ், சத்யா, மணிகண்டன், பாவானன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர் பேரவையும் கலந்து கொண்டது. நெல்லிக்குப்பம் தமிழின இளைஞர் குழுவும் கலந்து கொண்டது. எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் அறிக்கையை, இப்போ தமிழர் கழகத்தினுடைய அறிக்கையாக இருக்கிற அந்த அறிக்கையை உருவாக்குவது. அந்த அமைப்புக்கு தமிழர் கழகம் என்று பெயரிடலாம் என்று அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் அவர்கள் தான் முன்மொழிந்தார். அதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் தமிழர் கழகத்தை தொடங்கினோம். அந்த தொடக்க நிகழ்ச்சி 2005 செப்டம்பர் 1ஆம் நாள் பணப்பாக்கத்தில் நடத்துவதாக நாம் அறிவித்திருந்தோம். 1ஆம் நாள் பொதுக்கூட்டத்திற்கு இசைவு கிடைக்காத காரணத்தினால் செப்டம்பர் 5ஆம் நாள் அந்த தொடக்க விழா பொதுக்கூட்டம் பணப்பாக்கத்தில் நடந்தது. அண்ணன் பாவாணன் அவர்கள் தலைவராகவும் நான் பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். சுப முத்துக்குமார், சத்யா போன்ற தோழர்கள் எல்லாம் தொடக்கத்தில் ஆர்வமாக அமைப்பு கட்டுகின்ற வேலையை ஈடுபட்டார்கள். பின்னால் தோழர் முத்துக்குமார் அவர்கள் தமிழர் தேசிய இயக்கத்தை போனார். அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கின்ற அந்த வேலையில் இருந்தார். நாம் தமிழர் கட்சி அவர் மதுரை மாநாட்டையும் வேலூர் மாநாட்டையும் மிக திறம்படவே செய்தார். ஆனால் அதற்கடுத்த சில மாதங்களிலே அவரை நாம் இழக்கின்ற சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு இன்றளவும் தோழர் மணிகண்டன் பொதுச் செயலாளராகவும் நான் தலைவராகவும் அந்த தமிழர் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி தமிழர் கழகம் என்பது 3 அமைப்புகளுடைய ஒரு கூட்டு இயக்கம் தான். தமிழ்நாடு இளைஞர் பேரவை, அதாவது அமைப்புகள் சிதறுவதை நாம் பார்த்திருப்போம். ஆனா இங்கு சில அமைப்புகள் சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாகின்ற போக்கை நாம் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி தமிழர் தேசிய இயக்கமும் ஏறத்தாழ 30 அமைப்புகளை நெடுமாறன் ஐயா அவர்கள் சேர்த்து தான் தமிழர் தேசிய இயக்கத்தை, தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ் ஒரு நெடுமாறன் ஐயாவுடைய அன்றைய பெயர், அவர் ஒருங்கிணைத்த அந்த கூட்டத்தில் 30 அமைப்புகள் கலந்து கொண்டு தமிழர் தேசிய இயக்கமாக வந்தார்கள். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தமிழர் கழகம் தான் அப்படி
மூன்று அமைப்புகளினுடைய ஒரு ஆஹ், கூட்டு முயற்சியாக இந்த அமைப்பு உருவானது. இன்றளவும் தமிழ்நாட்டு விடுதலைக்கான அந்த அரசியல் அறிக்கை எழுதுவதில் என்னுடைய பங்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தது காரணத்தினால் தமிழ்நாடு இளைஞர் பேரவையினுடைய அறிக்கை ஏறத்தாழ அப்படியே அதில் இருக்கிறது என்று சொல்லலாம், சில மாற்றங்களை தவிர. அதே மாதிரி அமைப்பினுடைய நடைமுறை கட்டுப்பாடுகளை வகுத்து தந்தவர் தோழர் முத்துக்குமார் தான். அது மிகச் சிறப்பான ஒழுகலாறுகளோடு அந்த நடைமுறை விதிமுறைகள் இருக்கின்றன. அதை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் நிலையில் பெரிய மாற்றங்களை நாம் நிகழ்த்தவில்லை என்றாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டு விடுதலை பணியை தமிழர் கழகம் செய்து வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் சரியான இலக்கை நோக்கி சரியான பாய்ச்சலை நிகழ்த்தும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் எதெல்லாம் நட்பு சக்தி, எதெல்லாம் பகைமை சக்தி, அதை பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா? நம்முடைய தமிழ்நாட்டை பிரித்தானியர்கள் ஆட்சி செய்தார்கள். எனக்கு பல காலமாக இந்த கேள்வி உண்டு. இலங்கையையும் பிரித்தானியர்கள் குடியேற்ற நாடாக ஆட்சி செய்தார்கள். வங்காளதேசம், பர்மா, இன்றைக்கு பாகிஸ்தானாக இருக்கின்ற பாகிஸ்தான், வங்காளதேசம் இதையெல்லாமும் அவர்கள் ஆட்சி செய்திருந்தார். ஆனால் இந்த தமிழ் நிலப்பரப்பையும் வடக்கே இருக்கின்ற மற்ற தேசிய இனங்களையும் சேர்த்து அவர்கள் ஒரு இந்தியாவை உருவாக்கினார்கள். இந்தியாவை உருவாக்கியவர்கள் பிரித்தானியர்கள். விடுதலை தரும்போது இலங்கைக்கு தனியே தந்தாங்க, பர்மாவுக்கு தனியே தந்தாங்க. இந்த இந்தியா என்கிற பரப்புக்கு ஒரு விடுதலை, 2 நாடுகளாக்கி விடுதலை கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய தமிழ்நாடு இந்தியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக மாறியது. அங்கு தமிழீழத்திலே சிங்களத்திற்கு உட்பட்ட நாடாக தமிழீழம் மாறியது. இந்த பிரித்தானியர்கள் பர்மாவை போல் தமிழ்நாட்டை கருதி தமிழ்நாட்டை தனியே விட்டு இருக்கலாம். அதே போல தெலுங்கு நாட்டை தனியே விட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் இங்கு மன்னராட்சி பகுதிகள், மன்னராட்சியிலும் பிரித்தானியருக்கு துணையாக இருந்த மன்னராட்சிகள் தான் இங்கு நீடிக்க முடிந்தது. நிஜாமாக இருக்கட்டும், திருவிதாங்கூர் அரசாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தனித்த மன்னராட்சியாக இருந்தாலும் கூட அவர்கள் பிரித்தானியர்களோடு ஒரு உறவில் இருந்த நிலை தான் இருந்தது. இந்தியாவினுடைய விடுதலைக்கு பிறகு அவர்களை எல்லாம் இன்றைய ஆட்சியாளர்கள் அவர்களையும் இந்தியாவிற்குள் இணைத்து கொண்டார்கள். இதை பெரிய சாதனையாக இன்றைக்கும் பேசுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பல்தேசிய இன அரசாக இந்தியாவை உருவாக்கியதனுடைய விளைவு இங்கு எந்த தேசிய இனமும் தன்னுடைய முழு வளர்ச்சியை எட்ட முடியாத ஒரு அவல நிலை இருக்கிறது. எந்த தேசிய இனமும், நாம பீகாரிகளை பார்த்தாலும் அவர்களும் முன்னேறவில்லை, உத்தரப்பிரதேசத்தில் இந்தி பேசுகிறவர்களும் முன்னேறவில்லை, குஜராத்துக்காரர்களும் முன்னேறவில்லை. குஜராத்தில் சில முதலாளிகள் உருவாகி இருக்கலாம், ஆனால் குஜராத்தும் முன்னேறவில்லை. ஒரிசா, எந்த நாடும் தன்னுடைய முழு வளர்ச்சியை அடைவதற்கு தடையாக இருப்பதே இந்த பல்தேசிய இன அரசாக இருக்கின்ற இந்திய அரசு தான். இந்த இந்தியாவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்கிற உணர்வை கொண்டதாக முதலில் அமைந்தது காஷ்மீர் தான், அதாவது விடுதலை பெற்ற இந்தியாவில். ஆனால் அதற்கும் முன்னதாக 1938 பிரிட்டன் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலேயே இங்கு ஒரு தேசிய எழுச்சி என்கிற பெயர்ல காங்கிரஸ், ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய அந்த இந்தியாவை கட்டி காக்கின்ற பணியில் காங்கிரஸ் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த அந்த சூழலிலேயே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கம் எழுந்தது, காஷ்மீருக்கும் முன்னதாக. ஆனால் நம்முடைய போகூழ் என்னவென்றால் அந்த முழக்கத்தை நாம் திராவிடர் கழகத்திடம் கையளித்து விட்டோம். அந்த திராவிடர் கழகம்
பிரிட்டன் ஆட்சியாளர்களை பார்த்து எங்களுக்கு திராவிட நாடு கொடு என்றோ தமிழ்நாடு கொடு என்றோ கேட்கவில்லை. மாறாக இந்தியாவுக்கே நீ விடுதலை கொடுத்தாலும் தமிழ்நாட்டை நீ ஆள வேண்டும் என்று கோரிக்கை தீர்மானத்தை திராவிடர் கழகம் கொடுக்கிறது. அப்போ அவன் விட்டுட்டு போறவனை நீ என்னை ஆட்சி செய்ய என்று சொல்லும் போது அவன் ஒரு அரசியல் தோல்வியினால்தான் பிரிட்டன் இந்த நாட்டை விட்டு வெளியே போறான். அவனுடைய முதலீடுகளுக்கு எந்தவித கேடும் நேராத வகையில் தன்னுடைய அடிவருடிகளிடம் அவன் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு போவதென்பது பிரிட்டனுடைய நலனை நோக்கியது தானே தவிர இங்கு மக்களுக்கு உரிமை தர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இல்லை. ஆனால் இங்கு அவர்களுக்கு சார்பாக இருந்த இந்த திராவிடர் கழகத்தினர் எங்களை தொடர்ந்து ஆட்சி செலுத்துகின்ற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை பிடித்த போது அவர்கள் இந்தியர்களிடம் நம்மை தள்ளிவிட்டு போனார்கள். இல்லை என்றால் நம்முடைய தமிழ்நாட்டு விடுதலை கோரிக்கை தொடர்ந்து நம்முடைய முனைப்பாகவே நம்முடைய செயல்பாடாகவே தொடர்ந்து இருக்குமானால் நாம் அதை திராவிடர் கழகத்தை நம்பி ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் உருவான அதே காலத்திலேயே தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இங்கு உருவாகி இருக்கும். தமிழர்களுக்கென்று அன்றைக்கே ஒரு நாடு உருவாகி இருந்தால் தமிழீழம் அமைவதையும் நாம் விரைவுபடுத்தியிருக்க முடியும், உருவாகி இருக்கும் என்பது ஒரு உண்மை. ஆனால் நாம் அன்றைக்கு தவற விட்டுவிட்டோம். அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றி திராவிட நாடு திராவிடருக்கே என்கிற முழக்கமும் கூட தொடர்ச்சியான முழக்கமாக பெரியாரால் எடுக்கப்படவில்லை. அதை தன்னுடைய முழக்கமாக கொண்ட திமுகவும் தேர்தல் பாதைக்கு போகும்போது கைவிட்டு நம்மை முழுக்க தமிழர்களை ஏமாளிகளாக மாற்றியது. இந்த சூழ்நிலையில் இந்த நம்முடைய தமிழீழ போராட்டத்தினுடைய விளைவாக நாம் இந்திய அரசியலை தமிழ்நாட்டை ஏய்த்து கொண்டிருக்கின்ற இந்திய அரசியலை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. நம்மை ஏமாற்றி கொண்டிருப்பவை இந்தியம் பேசுகின்ற இவர்கள் சொல்லுகின்ற ஆரிய கட்சிகள் மட்டுமல்ல, ஆரியத்திற்கு மாற்று என்று சொல்லுகின்ற திராவிட கட்சிகளும் தான் என்பதை நாம் உணர்ந்தோம். உணர்ந்ததன் வாயிலாகத்தான் நாம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பதை உறுதியாக சொல்லுகின்றோம். அந்த வகையில் நமக்கு பகையாக இருப்பவர்கள் இந்திய ஆட்சியாளர்களும் இந்திய ஆட்சியாளர்களுக்கு அடிபணிந்து அவர்கள் காலால் இட்ட வேலையை தலையால் செய்து முடிக்கக்கூடிய திராவிடர்களும் தான் நமக்கு பகை சக்திகள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். சரி, நட்பு சக்திகள் யார் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகுப்பு மக்களும் அதாவது பல்வேறு வகைகளிலும் பல்வேறு சூழல்களில் வஞ்சிக்கப்படுகின்ற தமிழக மக்கள்தான் இந்த போராட்டத்தினுடைய தூண்கள். இதில் உழவர் வகுப்பு தான் இங்கு புரட்சி நடத்த வேண்டிய தேவை உடையதாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு நிலம் பறி போயிருக்கிறது. நிலம் தமிழர்களுக்கு உடைமையாக இல்லை. கொஞ்சம் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வைத்து கொண்டிருந்தவர்கள்லாம் நம்ம பெரிய விவசாயின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த விளைநிலங்களும் பல்வேறு முதலாளிய குழுமங்களால் பறித்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் தொழிலகங்கள் என்கிற பெயர்ல தமிழர்களுடைய நிலங்கள் சூறையாடப்பட்டு வருகின்றது. தமிழர்களுடைய வளங்கள் இங்கு கொள்ளையடிக்கப்படுகிற சூழல்ல தமிழர்களுடைய இந்த போராட்டத்தை நடத்துகின்ற முன்னணி பொறுப்பு உழவர்களுக்கும் ஏனைய தொழில் வகுப்பினர் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு தூண்களாகவும் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்களோடு நாம் நட்பு சக்தியாக அயல் புலத்திலே பார்க்க வேண்டும் என்றால் பல்வேறு தேசிய இனங்கள் இன்றைக்கு இந்திய ஒற்றையாட்சிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக காஷ்மீர், காலிஸ்தான் என்று சொல்வது பஞ்சாப் போராட்டம் என்பதாக மட்டுமல்ல,
அந்த காலிஸ்தான் என்பது ஒரு மத வழிபட்ட ஒரு தேசிய இனமாகவும் கட்டமைக்க முடியும் என்பதை காட்டிய ஒரு தேசமாக அது இருப்பதனால் காலிஸ்தான் என்று சொல்லுகிறோம். காலிஸ்தான் நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் போன்ற நாடுகளில், அசாம் போன்ற நாடுகளில் நடக்கின்ற அந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு நட்பு சக்திகள் என்று நாம் உணர வேண்டும். இந்த நட்பு சக்திகளையோடு நாம் இணைந்து போராடும் போது நம்மை அடக்கி கொண்டிருக்கின்ற இந்தியாவை எளிதில் வீழ்த்த முடியும் என்று நாம் கருதுகின்றோம். அந்த நிலையில் நாம தெலுங்கு தேச விடுதலை இயக்கமாக இருந்த மித்ரா அவர்களுடைய அமைப்பெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி அவர்களை எல்லாம் அழைத்து பேச வைத்திருக்கிறோம். அந்த நிலையில் தெலுங்கு நாட்டு விடுதலை, கன்னட நாட்டு விடுதலை, ஒரிய நாட்டு விடுதலை, குஜராத் விடுதலை, காஷ்மீர் விடுதலை என்று பல்வேறு தேசிய இனங்களையும் ஒருங்கிணைத்து நாம் இந்திய ஆட்சிக்கு எதிராக போராடுவது என்பது அவர்களையெல்லாம் நாம் நட்பு சக்திகளாக பார்க்க வேண்டும். அதே வகையில் தமிழீழ போராட்டத்தில் களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகளையும் நாம் நட்பு சக்தியாகத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மை நட்பாக பார்க்கிறார்களோ இல்லையோ, நாம் நட்பாகத்தான் பார்க்க வேண்டும். நாம் வீழ்த்துகின்ற, இந்தியம் வீழுகின்ற அந்த காலத்தில் தமிழீழமும் விடுதலை பெறும் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்குள் நாம் விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில நாம் பல்வேறு தேசிய இனங்களை நம்முடைய நட்பு சக்திகளாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் இங்கு அந்தந்த மொழி பேசுகின்றவர்கள் தமிழ்நாட்டு எல்லைக்குள் செயல்படுகின்ற நிலையை பார்க்கும்போது அவர்கள் நமக்கு நட்பாக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இங்கு இந்தியர்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிறார்களே அல்லாமல் அந்தந்த தேசிய இனத்தினுடைய பிரதிநிதிகளாக வரவில்லை. அவர்கள் தெலுங்கர்களாக இருக்கலாம், கன்னடர்களாக இருக்கலாம், பீகாரிகளாக இருக்கலாம், குஜராத்திகளாக இருக்கலாம், மார்வாரிகளாக இருக்கலாம், எந்த இனத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டு எல்லைக்குள் அவர்கள் இந்தியாவினுடைய படிநிகராளிகளாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இங்கு ஆட்சி அதிகாரத்தை தமிழர்கள் இழந்து பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற வடுகர்களுடைய துணையை இவர்களால் எளிதில் பெற முடிகின்ற காரணத்தினால் அதிகாரத்திலும் இவர்கள் பங்கு பெற எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழர்கள் மேலும் வீழ்வதற்கு இவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதற்காக இவர்களை நாம் நட்பு ஆற்றல்களாக கருத முடியாது. இங்கிருக்கின்ற மாற்று இனத்தாரை, அதாவது மொழி சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகிறவர்களை நாம் நட்பு சக்திகளாக பார்க்க முடியாது, பகை சக்தியாகவும் நாம் கருத வேண்டியதில்லை. ஏனென்றால் இவர்களில் நான் ஏற்கனவே ஒரு இதுல குறிப்பிட்டிருக்கேன், அதிகாரம் செலுத்த வந்தவர்கள் எதிரிகளாகவும் ஏற்கனவே இங்கு ஒன்றுமற்றவர்களாக இருக்கின்ற மொழி சிறுபான்மையினரை நாம் எதிரிகளாக பார்க்க முடியாது. அவர்கள் உழைக்க வந்தவர்கள், நீங்க குறிப்பா சொல்லணும்னா அருந்ததியர் போன்ற ஒடுக்கப்பட்ட சாதிகளை நாம் எதிரிகளாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் போராட்ட களத்திற்கு வர வேண்டும் என்றும் நாம் விரும்ப வேண்டியது. ஏனென்றால் ஒரு நண்பர் கேட்டார், இந்திய விடுதலை போராட்டத்தில் என்கிட்ட திண்டிவனத்துல அந்த தோழர் கேட்டார், இந்திய விடுதலை போராட்டத்தில் நாம் எல்லாம் இந்தியர்கள் வாருங்கள் போராடுவோம் என்று சொல்லி அவர்கள் அழைத்து இன்றைக்கு தமிழர்களை ஏமாற்றுவது போல நீங்களும் நாளைக்கு எங்களை ஏமாற்றாமல் இருப்பீர்களா என்று கேட்டார். அப்படி ஒரு ஐயம் அவர்களுக்கு இருக்குமானால் அவர்கள் இந்த போராட்டத்தில் இருந்து விலகி இருப்பதே நல்லது. நம்முடைய விடுதலை நாம் தான் அடைய வேண்டுமே அல்லாமல் அடுத்தவர்கள் நமக்கு பெற்று தருவார்கள் என்று நினைப்பது தேவையற்றது. ஆனால் பெறுகின்ற விடுதலை உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் உறுதியானது என்பதனால் இங்கு வாழுகின்ற மொழி சிறுபான்மையினரும் தமிழர்களைப் போலவே முழு உரிமையும் பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக, கொள்கையாக இருக்கு. ஐயா, இறுதி கேள்வி, நிகழ்கால தமிழ் தேசியம் பத்தி உங்களோட கருத்து என்ன? இது எப்படி செயல்பட்டா அதோட இலக்கை அடையும்? இன்றைக்கு தமிழ் தேசிய ஆற்றல்களாக இயங்குகின்ற அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழரசன்
பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களையும் தமிழ் தேசியத்தை பரப்புவதற்கு பயன்படுத்த வேண்டும் நினைப்பது போல இன்னைக்கு ஒவ்வொரு வகுப்பினுடைய சார்பிலும் ஒரு இயக்கம் என்கிற நிலையில் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா பெரியாரிய அமைப்புகளிலிருந்து வந்தவர்கள், தனித்தமிழ் ஆற்றல்களாக வந்தவர்கள், பொதுமை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் என்று நாம் இது 3 வகையான வகைப்பாடுகளை பார்க்கலாம். 4வதா ஒரு வகைப்பாடு இருக்கிறது, அது அம்பேத்கரிய இயக்கங்களில். ஆனால் ஒரு அம்பேத்கரிய இயக்கங்கள் என்று வரும்போது அவை பெரும்பாலும் இந்திய சார்பாக இருக்கின்றன. அதிலிருந்து சிலர் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்புகின்றவர்கள். அவர்கள் அம்பேத்கரியத்தை சில கூறுகளில் ஏற்றுக்கொள்வார்கள், பல கூறுகளில் மறுப்பார்கள். இப்போ அவர் மொழிவாரி மாநிலத்திற்காக எதிர்த்து இயங்கியதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு திட்டம் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி இங்கு 4 வகையான குழுக்களில் இருந்து தமிழ் தேசிய குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்து மட்டுமே சரியானது, மற்றவர்களின் தவறு என்று முரண்படுகின்ற போக்கையும் நாம் பார்க்கலாம். அதில் குறிப்பாக சாதி ஒழிப்பு, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை என்கிற நிலையில் அந்த ஒடுக்குமுறையை ஏவி விட்டுக் கொண்டிருக்கின்ற சாதியத்தை வீழ்த்த வேண்டும். சாதி ஒழிப்புதான் சமூகத்தினுடைய விடுதலையினுடைய அடிப்படை என்று வரையறுக்கின்றனர். தமிழர்கள் சாதி ஒழிப்பு மாநாடையும் தமிழக விடுதலையும் அப்படித்தான் இணைத்து பார்த்தார். அவர்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துபவர்கள் முற்றம் முழுக்க எதிர்ப்பவர்களாக யாரை பார்க்கிறாங்கன்னா, இங்கு குடி அரசியல் பேசிக்கொண்டு இன்றைக்கு ஒரு திரள் உருவாகிறது. ஆனா இந்த குடி அரசியல் பேசுகிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாதி சாதியாக பிரிந்து கிடக்கின்ற தமிழர்கள் பிரிந்து கிடப்பதால் தான் வந்தேரி தெலுங்கர்கள் சாதி ஒழிப்பு என்ற பெயரில் இங்கு சாதி பகைமைகளை உருவாக்கி முட்டவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு ஒரு ஒற்றுமையின்மையை உருவாக்குவது இந்த வடிகர்கள் தான். நாங்கள் இனியும் சாதிகளாக பிளவுண்டு கிடக்க மாட்டோம். தமிழர்களாக சேருவோம். ஆனால் ஒவ்வொருவரும் அடையாளம் காண்பதற்காக நாங்கள் எங்கள் குடியை அறிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்றாங்க. ஏன்னா யார் தமிழர் யார் தெலுங்குன்னே தெரிய மாட்டேங்குது. சாதியை வைத்துத்தான், பிறப்பை வைத்துத்தான் ஒரு இனத்தை தீர்மானிக்க முடியும் என்பது. இங்கு சாதியும் அப்படி பிறப்பை வைத்துத்தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு தெரியும், சாதி என்பது பிறப்பின் அடிப்படையிலான. இனம் என்பதையும் நாம் அப்படித்தான் வரையறுக்கிறோம் என்றால், அவன் பேசுகின்ற மொழியால் நாம் வரையறுக்கிறோம். ஆனா அந்த மொழியை மறைத்துக் கொள்கிற வேலையை செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் சாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டால் கூட அதற்குள்ளும் மாற்றினத்தார் வருவதை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஆக பல்வேறு காரணிகளால் நாம் தமிழரையும் மாற்றாரையும் அடையாளம் காணுவதற்கு இந்த குடி சாதியும் ஓர் அடையாளமாக திகழ்கின்றது என்கிற அளவில் அந்த குடியரசில் பேசுகிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்கள் குடியை வெளிப்படையாக அறிவித்துக் கொள்வோம், ஆனால் தமிழ் குடிகளுக்கு இடையில் பகைமையை பாராட்ட மாட்டோம் என்றுதான். இப்ப அண்மை காலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்குள் இடையில பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் படத்தையும் இமானுவேல் சேகரன் படத்தையும் ஒன்றாக போட்டு 2 வழிபாட்டுக்கும் குரு பூசைகளுக்கும் செல்லுகின்ற 2 சாதியினரையும் நாம் பார்த்தோம். இந்த தெளிவு எப்போது தமிழர்களுக்கு இடையில் வந்ததென்றால், தொடர்ச்சியாக வந்தேரிகள் தான், இன்றைக்கு திராவிடம் பேசுகின்ற வந்தேரிகள் தான் தமிழர்களை முட்டவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதுவும் இல்ல, குறிஞ்சாகுளத்தில் காந்தாரியம்மன் கோயில் கட்டுவதற்கு அங்கே பறையர்கள் முயற்சி செய்த போது ஒடுக்கியவர்கள் ஆதிக்க சாதி நாயக்கர்கள். ஆனால் இங்கு நமக்கு பறையர்களுக்கு எதிராக யாரையெல்லாம் காட்டுகிறார்கள் என்றால், இடைநிலை தமிழ் சாதிகளை தான் காட்டுகிறார்கள். ஆதிக்க சாதியை எப்போதும் காட்டுவது கிடையாது. பல்லர்கள் என்றால் அவர்களுக்கு மறவர்கள் எதிரி,
பறையர்கள் என்றால் அவர்களுக்கு வன்னியர்கள் எதிரி என்பதாக இங்கு கட்டமைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இங்கே ஆதிக்கத்தை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தெலுங்கு பேசுகின்ற இங்கிருக்கின்ற ஆதிக்கர்கள் என்பதை நாம் உணர்வதற்கு இந்த சாதி அடையாளம் தேவை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் அதையும் குறை சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் அது ஒரு அடையாளம் என்கிற நிலையில்தான் நாங்கள் சாதிகளை புறக்கணிக்கவும் இல்லை, சாதி பெருமை பேசவும் இல்லை என்று அவர்கள் உறுதியாக இருப்பார்களே. ஆனால் தமிழர் ஒற்றுமை என்பது குடிகள் வழியாகவும் ஏற்படும் என்பதை நாம் நடைமுறை சான்றுகளோடு பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். இது வளர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதே நேரத்தில் சாதி ஒழிப்பு என்பது கட்டாய தேவை என்றால் சாதி இன்றைய இற்றுப்போன சமூகத்தினுடைய தேவை. நாம் எந்த ஒன்றும் தேவையில்லாமல் பிறக்காது. சாதியும் அன்றைய சமூகத்திற்கு தேவை என்று நாம் உணரலாம். இன்றைய சமூகத்திற்கு சாதி துணையாக இல்லை, தடையாக இருக்கிறது. ஏனென்றால் இது சமூக ஒற்றுமைக்கு சாதி தடையாக இருக்கின்றன. நாம் அதை வீழ்த்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கொடுமையான தீண்டாமைக்கு காரணமாக இந்த சாதியம் இருப்பதனால் அதை நாம் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்த வேண்டும். ஆனால் அதை சட்டம் போட்டு தீர்த்துவிட முடியாது. சமூக இணக்கத்தால் தான் முடியும் என்கிற நிலையில் குடியரசுகளை வரவேற்போம். குடியரசுகளுக்கு பகைமை நிலையாது இருக்கக்கூடிய கேட்டுக்கொள்ளும். சரி, தெலுங்கர்கள்னா தெலுங்கர்கள் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் தான் இங்கு ஆதிக்கத்தில் மற்ற இனத்தை காட்டிலும். இன்னைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, திமுக ஆட்சிக்கு வருது. அண்ணாதுரை தெலுங்கரா தமிழரான்னு நமக்கு அன்னைக்கு கேள்வி இல்லை. அடுத்து கலைஞர் வரார். கலைஞர் தமிழரா தெலுங்கரா என்று கேள்வி இல்லை. அடுத்து எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்குகிறார். கேள்வி வந்துடுச்சு. யார் கிளப்பியது? கலைஞர் தான் கிளப்புறார். கலைஞர் தான் எம்ஜிஆரை மலையாளி என்று முதல்ல அடையாளப்படுத்துகிறார். அந்த மலையாளி 80வது ஆண்டு குடி கணக்கெடுப்பு எடுக்கும்போது உன்னுடைய மதம் என்ன என்று கேட்டால் நமக்கு எழுதலாம் திராவிட மதம்னு எழுதலாம். நான் கேட்பது, கருணாநிதியோ கருணாநிதி குடும்பத்தினரோ எங்காவது திராவிட சமயம் என்றோ தெலுங்கு சமயம் என்றோ தமிழ் சமயம் என்றோ பதிவு செய்திருக்கிறார்களா? நீங்கள் பேசுவது திராவிடம். அந்த திராவிடத்திற்குள் கன்னடம் இருக்கிறது என்கிறீர்கள், கவின் மலையாளம் இருக்கிறது என்கிறீர்கள், தெலுங்கு இருக்கிறது என்கிறீர்கள், தமிழரை ஏய்க்கிறீர்கள். இவ்வளவு செய்துக்கிட்டு ஒரு மலையாளி தனியே கட்சி தொடங்கின உடனே அவனை மலையாளின்னு அடையாளம் காட்டுறீங்க. அவன் என்ன பண்ணா? உன்ன ஓங்கோல்ல இருந்தும் வந்தவன் சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நமக்கு தமிழர்களுக்கு என்ன தெளிவு? இங்கே நம்மை கன்னடனும் மலையாளியும் தெலுங்கனும் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. தமிழர்கள் ஆளவே இல்லை, தமிழர்கள் இங்கு ஆட்சியிலேயே இல்லை என்ற உண்மையை நாம் இவர்களுடைய சண்டையில தான் புரிஞ்சிக்க முடியுது. ஆக தொடர்ச்சியாக பிரிட்டானிய ஆதிக்க காலத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது படுகர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் தமிழர்களுடைய உரிமைகளை தாராளமாக தூக்கி கொடுத்துட்றாங்க. முல்லை பெரியாறு சிக்கலாக இருந்தாலும் காவிரி சிக்கலாக இருந்தாலும் இன்றைக்கு கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிவிட்டு கனிமங்களை களவாடி செல்லுகின்ற மலையாளிகளாக இருந்தாலும் இவர்கள் தாராளமாக தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தாயகம் இது இல்லை என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நம்முடைய தாயகத்தை விற்று பணமாக்கி கொண்டு அவர்கள் வளமாக வாழ முடியும் என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையை பொய்ப்பிக்கின்ற வகையில் நம்முடைய தமிழர்கள் களத்தில் இறங்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நாம் பேசுகின்ற அதே ஒளியோடு அதே உணர்வோடு இன்றைக்கு அரசியல் களத்திலே தேர்தல் களத்திலே இன்றைக்கு ஒரு கட்சி சொல்லி கொண்டிருக்கிறது என்றால் நாம் தமிழரை சொல்லலாம். இன்றைக்கு பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் நாம் தமிழரை குறை சொல்றாங்க. குறை இருக்கலாம், இருக்கிறது, நாம் மறுக்கவில்லை. ஆனால் அது நட்பு முரண்பாடு என்கிற வகையில்
கடந்து போக வேண்டியது என்று நான் கருதுகிறேன். கடந்து போக வேண்டும். இல்லை என்றால் அந்த குறையை அவர்களிடத்தில் நேரடியாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் வடுகர்கள் எவரும் தங்கள் குறைகளை பொதுவெளியில் போட்டு பிரித்து போடுவதில்லை. அவர்கள் அவர்களுக்குள் எவ்வளவு மூடி மறைக்க முடியுமோ அவ்வளவு மூடி மறைத்துக் கொள்கிறார்கள். நாம் நம்முடைய முரண்பாடுகளை பொதுவெளியில் கொட்டி தீர்க்கிறோம். நாம் குறை இருந்தால் குறைகளை நேரடியாக உரியவர்களிடம் சொல்வோம். நாம் தமிழர் தவறு செய்கிறது என்று நாம் கருதினால் தவறு செய்கிற சீமானிடம் நேரடியாக சொல்லுவோம். இல்லையா போயிடும். நீங்கள் சீமான் பேசுகிற அரசியல், சீமான் என்கிற தனிநபர் மீது காட்டுகிற வெறுப்பை சீமான் பேசுகிற அரசியல் மீதான வெறுப்பாக மாற்றிவிடாது. இப்போ நாம் தமிழர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பின்னுக்கு இழுக்கிறீர்கள் என்றால் சீமான் பேசுகிற அரசியல் அடிபட்டு போகிறது. ஆனால் அந்த அரசியல் நமக்கான அரசியல். சீமான் பேசுகிற அரசியல் நம்முடைய அரசியல். ஆனால் சீமான் பேசுகிற அரசியலை சீமானால் நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் முடியாது என்பதை அவரே உணர்ந்திருக்கிறார். நீங்க சீமானுடைய எந்த பேச்சிலையும் பாருங்க, நான் முதல்வரானால் இதை செய்வேன் என்று எந்த கூட்டத்திலும் பேசுகிறேன். ஏனென்றால் இந்த முதல்வர் நாற்காலியில் உட்காருவதால் தீர்வு கிடைக்கும் என்பதை அவர் நம்பவில்லை. இந்த நாடு என்னிடம் சிக்கினால், அதுதான் அவருடைய உச்ச சொல். நாடு சிக்கும்ங்கிற காலம் எப்போது வரும்? மேதகு பிள்ளை என்று சொல்கிறார். மேதகு வழியில் போராடுவதால் மட்டும்தான் நாடு கிடைக்கும். ஆனால் அந்த செய்தியை இந்த மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? எதன் வழியாக இருக்கிறது? அது இந்த தேர்தல் களம் அவருக்கு உதவி செய்கிறது. தேர்தல் கட்சியாக அவர் பதிவு செய்திருப்பதால் அந்த கட்சி தேர்தல் களத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எளிதாக மக்களிடத்தில் சென்று தங்கள் கருத்துக்களை சொல்ல முடிகிறது. அதற்கான ஆதரவையும் காட்ட முடிகிறது. நாம் பேசுகிற அரசியலுக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தமிழகத்தில் இருக்கின்ற எந்த அரசியல் இயக்கமும் காட்ட முடியாது. ஒரே ஒரு இயக்கம்தான் அப்படி காட்ட முடியும். அது காட்டுகின்ற வழி என்பது தேர்தலாக இருக்கிறது. ஆனால் தேர்தல் தீர்வை தருமா என்றால் தராது. நெய்தல் படை கட்டுவேன், கட்ட முடியும். எப்ப கட்ட முடியும்? அது இந்திய கடற்படைக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு படையாக இருந்தால் மட்டுமே கட்ட முடியும். அதை முதல்வர் நாற்காலியில் அமர்ந்துட்டு செய்திட முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து ஒரு தீர்மானத்தை போட முடியும். நெய்தல் படையை கட்டுற, நாங்கள் எங்கள் மீனவர் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். இந்தியா நாளைக்கே கலைப்பான். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதானே நடந்தது. உங்களுக்கும் அதுதான் நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இந்த அரசியலை பற்றி கொண்ட கோடானு கோடி போர்கள் அமைதியா இருப்பாங்களா? போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் தான் நமக்கான வேலை இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கருத்து பரப்புவதற்கு சீமான் தேவை, களத்தில் நிற்பதற்கு நாம் தான் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக தமிழ் தேசியர்கள் இங்கு தங்களை வலுப்படுத்திக் கொள்வது. தேர்தல் பாதையால் இதை தீர்க்க முடியாது, கருவி மட்டுமே இதை தீர்க்க முடியும், ஆயுத போராட்டம் தான் தமிழகத்தின் விடுதலையை கொண்டு வரும் என்பதை உறுதியாக உணர்ந்த இயக்கங்கள் அதற்கான அணியமாகிற வேலையை செய்யும் போதுதான் சீமானால் வளர்த்தெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். களத்தில் அப்போது நாம் கட்டாயம் வெற்றி பெறுவோம். ஆகையினால் இன்றைக்கு பல்வேறு காரணங்களால் இந்த திராவிடம் இந்தியம் சீமானை வீழ்த்துகின்ற வேலையை செய்யும் போது நாம் அதில் சீமான் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நாம் நம்முடைய அணியமாக்கலை கருவி போராட்டத்திற்கு இங்கு தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தேவையை மக்களுக்கு உணர்த்துகின்ற அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த தமிழ்நாடு விடுதலை படையை கட்டமைக்கின்ற வேலையை செய்ய வேண்டும்.
அப்படி செய்யும்போது விடுதலை நிச்சயம் என்பது நாம் முடியும். ரொம்ப நன்றிங்க. தமிழ் தேசியத்தை பற்றியும் தோழர் தமிழரசன் அவரோட தமிழ்நாடு விடுதலை படை அதில் நீங்கள் ஆற்றின பங்களிப்பு, இப்போ நம்ம தமிழ் தேசிய இளைஞர்கள் எதை நோக்கி பயணம் பண்ணணும் அதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊடகம் வாயிலாக உங்கள் பங்களிப்பு தந்ததுக்கு மிக்க நன்றிங்க. நான் தான் நன்றி சொல்லணுங்க. ரொம்ப நன்றி. கடந்த தமிழக வரலாற்றை முழுமையாக மீள் நினைவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த நேர்காணல் பயன்பட்டது. அந்த வகையில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.